Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Bleach episode 28 part 1. ஓபன் பண்ணா நம்ம இச்சிகோவை காட்டுறாங்க. போன பாட்டுல அந்த மொட்டை எங்க போகணும் என்னன்னு சொன்னால அந்த ரூட்டை ஃபாலோ பண்ணியே போயிட்டு இருக்கான். ஆனா என்ன போறப்போ காஞ்சு வேற கூட்டு போனோம். அவன் எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல. அந்த மொட்டை இக்கோ என்ன சொன்னா, காஞ்சுவை துரத்திட்டு போறவன் குவாட் 11ஓட 5th சீட் ஆளாமா. அப்படின்னா என்ன அர்த்தம்? கேப்டன்ல இருந்து 5வது ஸ்ட்ராங்கஸ்டான ஆள வந்தான். இப்ப காஞ்சுவை கண்டுக்காம விட்டுட்டு இவன் ரூக்கியாவை காப்பாத்த போனான்னா அது அவன் உயிருக்கே ஆபத்து. அதனால அவனையும் ரெஸ்கியூ பண்ணிட்டு தான் இப்ப போயாகணும். ஆனா எந்த பக்கம் போறது? எங்க பார்த்தாலும் செவுரு மட்டும்தான் இருக்குது. கொஞ்சம் தூரம் மாங்குன்னு ஓடிட்டு அதுக்கப்புறம் பொறுமையை இழந்த நம்மாலு மூச்சை நல்லா இழுத்து விட்டுட்டு எங்கடா போனே காஞ்சு போன பயலே அப்படின்னு ஒரு கத்துவான். கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க, இவன் இருக்கிறதோ எனிமியோட ஏரியா. அங்க இருந்துட்டு இப்பெல்லாம் கத்தலாமா? நான் கத்துனது உனக்கு கேட்டுருச்சுன்னா நீ இருக்க இடத்துல இருந்து ஃபயர் ஒர்க்கை வச்சு ஒரு சிக்னல் கொடு, நான் வரண்டா முட்டா பயலேன்னு கத்துவான். அங்க இருக்க முட்டுச்சந்துல ஒரு கூட்டம் உட்கார்ந்துகிட்டு இருக்கும். அத நம்ம பையன் நோட் பண்ணல. இப்ப அவனுங்க பாத்துட்டானுங்களா? அதுவும் கரெக்டா சொல்லுவானுங்க, அந்த ஆரஞ்சு மண்டையன் இவன் தான், இவனை விடக்கூடாது, நாங்கெல்லாம் ஸ்குவாடு ஜரக்கிய சேர்ந்தவங்க, அந்த ஸ்குவாடோட பெருமையை காப்பாத்த உடனே நாங்க கொன்னே தீருவோண்டா, அப்பதான் நாங்களும் ப்ரொமோட் ஆக முடியும்னு சொல்லிட்டு வெறித்தனமா வரட்டுவானுங்க. ஐயோ இந்த காஞ்சு போன மட்டும் எங்க இருக்கான்னு தெரியலையேன்னு புலம்பிக்கிட்டே ஓடுவான். அதே நேரம் இங்க காஞ்சுவோட நிலைமை ரொம்ப மோசம். தப்பிச்சு ஓட அடி வாங்கிட்டே தான் இருந்திருக்கான் போல. பாடி ஃபுல்லா செதஞ்சிருக்குது. ஐ மீன் இன்னுமே அவங்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிட்டு தான் இருக்கான். அப்படி ஓடினவன் திடீர்னு ஸ்டாப் ஆவான். என்னன்னு பார்த்தா மறுபடியும் அதே மாதிரி ஒரு ஹோல். இந்த ஹோல் பாத்தீங்கன்னா பழைய ஹோல் மாதிரி எல்லாம் இல்ல, பார்க்கும் போதே தெரியுது செம ஆழம். இன்னும் எத்தனை குழியடா இப்படி தோண்டி வச்சிருக்கீங்கன்னு புலம்புவான். ஒன்னும் பயப்படாத, இதுதான் கடைசி ஹோல்னு சொல்லிட்டு அவன் பின்னாடி வருவான். அவன் சொன்னா நம்ப முடியுமா? அதனால நீ என்ன சொன்னாலும் உன்கிட்ட இருந்து தப்பிக்க நான் அந்த குழிக்குள்ள கூட விழுந்து எஸ்கேப் ஆவேண்டாமா. அவன் அப்படியா, ரொம்ப சந்தோஷம், அப்பயே நீ குதிக்க கூடாது. போன டைம் நான் ஒரு விஷயம் சொல்லாம விட்டுட்டேன். இந்த ஹோலோட பாட்டம் பாத்தீங்கன்னா செக்கியால சரௌண்ட் ஆயிருக்காமா. வேற ஒண்ணும் இல்ல, அது ஒரு கல்லு. அதுல போய் விழுந்தாங்கன்னா ஸ்பிரிச்சுவல் பவர் எல்லாத்தையுமே அது ரெடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இவங்களால எந்த விதையும் காமிச்சு மேல எல்லாம் வர முடியாது. அதனாலதான் அந்த குழிக்குள்ள விழுந்தவங்க யாருமே தப்பிச்சு இது வரைக்கும் மேல வந்ததில்லை. இதை சொல்லிக்கிட்டே அட்டாக் பண்ணுவான். ஜம்ப் அடிக்கிறேன்னு மறுபடியும் கையில அடிபடும். இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு தான் என்கிட்ட இருந்து இப்படியே தப்பிச்சு ஓடுவ? ஆல்ரெடி உன் பாடி பஞ்சர் ஆயிருக்குது, நீ ஏன் செத்து போயிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பான். அவன் உன்னை கழுவி இவனை ஊத்த, இவன் ஒரு சைடு கழுவி ஊத்தன்னு மாத்தி இப்படியே பேசிட்டு இருக்கும் போது அந்த பக்கமா யாரோ கத்திட்டு ஓடுற சவுண்டு. வேற யாரும் இல்ல, நம்ம இச்சிகோ தான். பாத்தியா, உன் கூட வந்தவன் உன் பேரை சொல்லி கத்திட்டு ஓடிட்டு இருக்கான். அவனுக்கு அறிவே இல்லையான்னு திட்டிட்டு இருப்பான். பாவம் நிஜமாவே அங்க பைய படாத பாடுபட்டு இருப்பான். காஞ்சு எங்கடா இருக்க, ஏதாச்சும் சிக்னல் கொடுறான்னு புலம்பிக்கிட்டே ஓடுவான். இங்க இந்த டோரா மண்டக்காரன் உன் ஃப்ரெண்டுக்கு என்ன மண்டையில மூளை சுத்தமா கிடையாதா? எனிமியோட ஏரியால வந்து இப்படி லூசு மாதிரி கத்திட்டு கிடக்குறான். கொஞ்சமாச்சு டிசிப்ளின் வேண்டாம். இப்படி இவன் கத்துனானா சோல் ரீப்பர்ஸ் எல்லாம் ஒண்ணு கூடி அவனை போட்டு பொழக்கத்தான் செய்வானுங்க. அவன் திருப்பி சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்கணும். மூளை கொஞ்சோண்டு இருந்தா கூட அவன் இதை யோசிச்சிருக்கலாமே அப்படின்னு உடனே காஞ்சு வந்துட்டு, டே முட்டாப்பையில நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு, இச்சிகோ இப்படி என் பேரை சொல்லி கத்தி என்னைய தேடிட்டு இருக்கான்னா அவன் உன் பார்ட்னர் மொட்டை மடையனை தோக்கடிச்சிட்டான்டா லூசு பயல. இது கூட உனக்கு தெரியல. எல்லாம் என்னன்னா அவனுக்கு ஷாக் ஆகும். ஏன்னா அவங்க ஸ்குவாட்ல அவன் பெஸ்டா சண்டை போடுறவன். சொல்ல போனா அவங்க ஸ்குவாட்ல அவன் தான் 3rd பெஸ்ட் ஃபைட்டர் ஆமா. அவனை தோக்கடிச்சிட்டானா, இது எப்படி பாசிபிள்னு புலம்பிட்டு இருக்க. அந்த கேப்பை நம்ம காஞ்சு யூஸ் பண்ணிட்டான். சரவடியை தூக்கி அவன் மூஞ்சில போட்டு வெடிக்க விட்டுட்டு அங்க இருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சிருவான். இதெல்லாம் பத்தாதராக்கன்னா நீ என்னைய டைவர்ட் பண்ணிட்டு ஓட மட்டும் தான் பாக்குறேன் உடனே, அப்ப இந்தா வச்சுக்கன்னு மறுபடியும் ஏகப்பட்ட பாலை தூக்கிட்டு அடிப்பான். அது மூஞ்சிக்கிட்ட வந்து பட்டன்னு வெடிக்கும். அதுல அவன் மூஞ்சில கீரல் விழுந்து அவனுக்கு ரத்தம் வர ஆரம்பிச்சிடும். அவன் செம காண்டாவான். ஏன்னா அவன் ஹேண்ட்ஸமா இருக்கணும்னு நினைக்கிறவன். அவனோட ஃபேஸ் எப்படி டேமேஜ் பண்ணா காண்டாக மாட்டான். இவ்வளவு நேரம் நார்மலா இருந்தவன் இப்பதான் கடுப்பாயி காஞ்சுவோட நெஞ்சிலேயே ஒரு மிதி. அந்த டைம் காஞ்சு பாத்தீங்கன்னா கிரவுண்ட வந்து கொலாப்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவான். ஏன்டா அப்படி பண்ணினா 2 பேரும் தான்டா செத்து போவான்னு சொன்னா, நான்லாம் சீக்கிரத்துல சாவ மாட்டேன்னு மறுபடியும் கிரவுண்ட கொலாப்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவான். உடனே பாஞ்சு வந்து அட்டாக் பண்ண வருவான். இந்த டைம் எஸ்கேப். ஏன்டா இப்படி என்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி ஓடிக்கிட்டே இருக்கியே, மத்தவனா இருந்தா இவ்வளவு நேரம் தாக்கு பிடிச்சிருக்க மாட்டான், பரவாயில்ல நீ தாக்கு பிடிச்சிட்டேன்னு சொல்லுவான். அந்த டைம் காஞ்சுக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமா மூச்சு வாங்கிட்டு இருக்கும். இதே மாதிரி தப்பிச்சு ஓடுறது அவனை டைவர்ட் பண்றதுனே பண்ணிட்டு இருந்தான்னா காஞ்சு கடைசியில மாட்டிக்குவான். அது மட்டும் இல்லாம இனிமேட்டு அவனால செப்பாவை மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அதுவும் அவன் கேஷுவலா இவனை கண்டுக்காம இருந்தா மட்டும்தான். அலாட்டா இருந்தான்னா அதுவும் கஷ்டம். இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே அவன் இருந்துட்டு, நீ பார்க்க கொஞ்சம் கன்றாவியா இருக்க, நீ மட்டும் அழகா இருந்திருந்தீன்னா என்னோட ஃபேவரட் நீதான்னு பேசிட்டு இருந்தவன் சடனா அவன் பின்னாடி வந்து கத்திய வச்சு ஒரே போடு. இதை நம்மளால எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அப்படியே அடிச்சு புரண்டு வந்தவன் அந்த குழிக்குள்ள விழுந்திருப்பான். ஜஸ்ட் மிஸ். இப்ப என்னன்னா ஒத்த கையில தொங்கிட்டு இருக்கான். அந்த டோரா மண்டக்காரனுக்கு தெரிஞ்சு போச்சு, இனிமேட்டு அவனால அந்த பாலை யூஸ் பண்ணி எல்லாம் எஸ்கேப் ஆக முடியாதுன்னு. இப்ப மேட்டர் என்னன்னா, காஞ்சு கீழே விழுந்துட்டான்னு வைங்க, அவனால ஸ்பிரிச்சுவல் பவரே யூஸ் பண்ண முடியாது. அங்கேயே லாக் ஆயிருவான். காப்பாத்துறதெல்லாம் வாய்ப்பே இல்லாத காரியம். எப்படியே நீ கேவலமா தான் பிறந்திருக்க, அப்படியே
அப்படியே செத்துப்போ அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஓவரா தான் பேசுவான். ஆனா காஞ்சோ அதை பத்தி எல்லாம் கவலையா படல. இழிச்சுக்கிட்டே கண்ணு இன்னும் என்னைய பத்தி உனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு செவுத்துல ஒரு அடி அடிச்சு அந்த இடத்த மண்ணா மாத்துவானா. அந்த கிறுக்கு பையன் மேல தானே நின்னுட்டு இருந்தான். சோ வலிக்கி விட்டு இப்ப அவன் அந்த குழிக்குள்ள விழ போவான். அவன் தலையில பிரஷரை கொடுத்து நம்மால மேல எஸ்கேப் ஆகி வந்துருவான். அவனுக்கு அதுவும் கடுப்பாகும். எவ்வளவு தைரியம் இருந்தா என் தலையில கைய வைப்பான்னு. இப்ப நம்மளுக்கு அவனோட வித்தையை காட்டுறதுக்கு டைம் கிடைச்சிருக்குது. என்னை அண்டர் எஸ்டிமேட் பண்ணில அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அவன் மேல வந்துருவான். வந்தவொடனே இப்ப பாரான்னு ஷிபா ஸ்டைல் சீக்ரெட் மூவ்னு சொல்லிட்டு ஒரு அடி அந்த இடமே மொத்தமா மண்ணா மாறி அப்படியே குழிக்குள்ள விழும். அதுலயே அவன் நின்று இருந்தான்னா டோரா மண்டக்காரன் மொத்தமா காலி. ஆனா அதுக்குள்ள ஒரு ஜம்ப போட்டு எஸ்கேப். இந்த மாதிரி சின்ன சின்ன அட்டாக் எல்லாம் வச்சு நீ தோக்கடிக்க முடியாது கண்ணாம்பான். அப்படியா கொஞ்சம் இங்க பாரு அப்படிங்கும்போது ஒரு பாம் வந்து அவன் தலையில வந்து விழும். அது பாத்தீங்கன்னா நல்லா நச்சுன்னு ஒட்டிக்கிச்சு. ஆமா என்னடா இது பளீருன்னு இருக்கும்பான். வேற ஒண்ணும் இல்ல பாம்பும்பான். ஆட பாவிங்கும் போது பட்டால்னு வெடிக்கும். சோ இதை இச்சுக்கோ பாத்துருவான். ஓ அங்கதான் இருக்கியா கொஞ்சம் முன்னாடி சொல்லிடலாம்பா. ஏன்னு பார்த்தா அவனை விரட்டிட்டு வந்தவங்க எல்லாத்தையுமே அவன் பொழந்துட்டான். அதே நேரம் அந்த கென்னி பாத்தீங்கன்னா நம்ம ஆளுகளை தேடுறேங்கிற பேர்ல இன்னும் முட்டுச்சந்துக்கே தான் போயிட்டு இருக்கானே தவிர கரெக்டா ஒருத்தனை கூட இன்னும் கண்டுபிடிக்க முடியல. கண்டுபிடிச்சானா பெரிய சம்பவம் இருக்குது, அது வேற விஷயம். ஆனா அவன் நிலைமை அப்படி இருக்குது. இப்ப அந்த வெடி சத்தத்தை பார்த்து தான் ஃபாலோ பண்ணி போறாங்க. இப்படி அவன் தேடிட்டு போறத இஷிடாவும் ஒரிஹிமேவும் மேல இருந்து பார்த்துட்டு தான் இருப்பாங்க. நல்ல வேலை அவன் இவங்களை பார்க்கல. பார்த்திருந்தானா அவ்வளவுதான். அண்ட் இஷிடாவுக்கும் நல்லாவே தெரியுது அவன் பவர் வேற லெவல்ல இருக்குதுன்னு. சொல்ல போனா இவனுமே எச்சுக்கோ மாதிரி தானமா. அவனுக்கு பவர் வேற லெவல்ல இருக்கும். நான் சென்ஸ் பண்ற எபிலிட்டி சுத்தமா இருக்காது. அந்த மாதிரி தான் இவனுக்கும் இல்ல. இருந்திருந்தா இந்நேரத்துக்கு இவங்களை கண்டுபிடிச்சிருப்பான். சரி இப்ப யாரு கண்ணிலையும் மாட்டாம தப்பிச்சாச்சு. இனி அடுத்து எங்க போறதுன்னு கேட்டவொடனே ஒரிஹிமே என் கண்ணுக்கு ஒரு ஒயிட் டவர் தெரியுதும்பா. டவரா எங்கன்னு சொல்லிட்டு ஒரிஹிமேவை பார்க்கும்போது அவன் பின்னாடி பெரிய சைஸ்ல ஒருத்தன் கத்தி வச்சுக்கிட்டு வெட்ட வருவான் பாருங்க. இஷிடாக்கு தூக்கி வாரி போடும். அவ்வளவுதான் சோலி முடிஞ்சுன்னு நினைக்கும் போது பட்டால்னு ஒரு வெட்டு வெட்டுவான். பார்த்தா ஒரிஹிமே அங்க இல்ல. எங்க போனா அதுக்குள்ள எப்படி எஸ்கேப் ஆனான்னு அந்த தடியனே ஷாக் ஆவான். வேற ஒண்ணும் இல்ல இஷிடா வந்து காப்பாத்தி இருப்பான். இவ்வளோ க்ளோஸ் ரேஞ்சில இப்படி எஸ்கேப் ஆறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்ல. நீங்க என் கையில மாட்டாம இருந்திருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் வாழ்ந்திருப்பீங்க. இப்ப தேவையில்லாம சாக போறீங்கன்னு சீன் போட்டுக்கிட்டு இருப்பான். சோ இப்ப இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு தான் ஆகணும். அதே நேரம் இங்க யுரிச்சியால ஸ்பிரிட் பிரஷரை நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. அப்படின்னா பெரிய பெரிய ஆளுங்க எல்லாம் வந்துகிட்டு இருக்கானுங்க. தயவு செஞ்சு யாரும் செத்துக்கிட்டு தொலைஞ்சிடாதீங்கன்னு சொல்லிட்டு யுரிச்சி மத்தவங்களை தேடி போயிட்டு இருக்கும். சரி இனி இதுக்கப்புறம் நம்ம இச்சுகோ கென்னியை மீட் பண்ணி சண்டை போட போறானா, இவங்களும் அந்த தடியங்கிட்ட இருந்து தப்பிச்சாங்களா இல்ல சிக்கி சினாபினமாக போறாங்களான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.